ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்கே சிவகார்த்திகேயன் சாரோட மரண மாஸ் வெயிட்டிங்கில் இருக்கும் SK23, அதாவது AR முருகதாஸ் சாரோட டைரக்ஷனில் எஸ்கே சார் இணைஞ்சு நடிக்க போகும் SK23 படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம், ஹீரோயினை பற்றின தகவல்கள் மற்றும் படத்தை பற்றி சில மாசான லேட்டஸ்ட் தகவலை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன எஸ்கே சார் ஃபேன்ஸ், நீங்கள்லாம் இவ்வளோ மாசமாக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த SK21 அப்டேட் வந்து இன்னும் சில நிமிஷத்தில் வெளியாக போகுது நண்பா. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சும்மா அப்டேட் வந்ததும் இன்டர்நெட் ஃபுல்லாகவே தெரிக்க போது, அந்த அளவுக்கு படத்தோட ஒரு தரமான அப்டேட் வந்து வரப்போகுது நண்பாஸ். ஸோ ஆல் எஸ்கே சார் ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க நண்பாஸ். இன்னைக்கு படத்தோட அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ SK21 அப்டேட் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்கே சார் ஃபேன்ஸ் எல்லாம் SK23 ஷூட்டிங் எப்படா தொடங்கும் அப்படின்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக SK23 லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் வந்து கன்ஃபார்மாக ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் என்டர்டெய்னர் படமாக தான் இருக்க போகுது. வெறித்தனமான ஸ்டன் சீக்வன்ஸ், மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸோட இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேலும் இந்த படம் வந்து ஒரு போலீஸ் பேஸ் ஸ்டோரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டைலிஷ் கெட்டப்பில் வந்து எஸ்கே சார் வந்து வர உள்ளதாக லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. சும்மா எஸ்கே சாரோட லுக்கு வேற லெவலில் இருக்க போதான். அண்ட் எல்லாரும் இந்த படத்தில் எஸ்கே சாரோட லுக்கை பார்த்து பயங்கரமாக பேஜராக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல், ப்ரோ படத்தில் யார் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அதை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ லேட்டஸ்டாக வந்த பிரபல பத்திரிகையின் தகவலின்படி மிருணுல் தாக்கூர் தான் இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க நண்பாஸ். ஸோ மிருணுல் தாக்கூர் வந்து படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நியூஸ் வந்து தற்போது உண்மையாக இருக்கு. அவங்க தான் ஹீரோயின். அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மோகன்லால் அண்ட் வித்யுத் ஜம்வால் அவர்கள்லாம் நடிக்க உள்ளதாக லேட்டஸ்டாக தகவலும் வந்திருக்கு. அண்ட் மேலும் இந்த படத்தோட பூஜையை வந்து SK21 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் கன்ஃபார்மாக ஆரம்பிக்க போகுது நண்பாஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா படத்தோட மியூசிக் டைரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் அல்லது தமன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க உள்ளதாக லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு நண்பாஸ். ஸோ ஆல் எஸ்கே சார் ஃபேன்ஸ் எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. தரமான சம்பவம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ். நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எஸ்கே சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.